ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டு நைட் vlog தான். ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ டிஃபன் பாக்ஸ் ஆஃப்டர் லன்ச் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சிங்கில் இருக்குது. ஈவினிங்கே வந்து கொஞ்சம் நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டோம்னா ஆஃப்டர் டின்னர் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திக்கிறதால மோஸ்ட்டாக லன்ச் பாக்ஸ் கட்டுறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திப்போம். அப்படியே ஏர்லியாக எழுந்திக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஈவினிங் ஆக ஆக ஒரு லைக் 7:30 8:00 ஆகும்போதே எனக்கு வந்து அதுக்கப்புறம் பேட்ரி லோ ஆகிடும். ஸோ நான் எவ்வளோ சீக்கிரம் நான் அந்த கிச்சனில் இருக்கிற வேலைகள் வந்து சீக்கிரமாகவே அப்பப்போ கையோட பாத்திரம் கழுவுறதும் சாயந்தரம் பாத்திரம் கழுவுறதும் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 8:30க்கு அப்புறம் நான் வந்து நிறைய பாத்திரம் சிங்க் ஃபுல்லாக இருந்தால் விளக்கவும் முடியாது, கிச்சனும் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணிப்பேன். தோசை இருக்கிற டைமாக இருந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது, கம்மியாக தான் பாத்திரம் வரும். ஆல்ரெடி சட்னியோ இல்லை சாம்பாரோ தானே இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக இருக்கும். ஸோ ஈவினிங் பாத்திரம் கழுவி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டின்னர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். ஸ்டவ்லாம் தொடச்சிட்டு மேலே லைட்டாக வைப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வைண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட்டு. ஸோ நான் ஈவினிங் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்னிங் இருக்கிற மாதிரியே ஈவினிங்கும் வேலைகள் இருக்கும். பாப்பாங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அதுதான் நான் வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக வீடியோஸ் இருக்கிறதுக்கான ரீசன். ஸோ அவங்க 2 பேருமே படிக்க வைக்கணும். அவங்க படிச்சிட்ருக்காங்க. ஸோ படிச்சுட்ருக்கும் போதே அவங்கள படிக்கவும் வச்சுட்டு நான் வேலையும் செஞ்சிட்ருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பாத்திரம் கழுவி கிச்சனெல்லாம் வைப் பண்ணி முடிச்சிடுவேன், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து திருப்பி டின்னர் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ டின்னர் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாலாம் இருக்காது, நம்ம ஈஸியாக ஒரு வைப் பண்ணிட்டால் போதும். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் கடையல் தான் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் பஜ்ஜி கடையிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ கத்திரிக்காய் கடையிறதுக்கு அதுக்கப்புறம் தோசை தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஒரு பாத்திரம் தான் இருக்கும், நம்ம இதில் தான் கடைய போகிறோம். இது வந்து கீரை கடையிற சட்டி. இதுலேயே நம்ம வந்து வேக வச்சு கடையிறது வந்து ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியாக இருக்கிறதோடு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கடைஞ்சிடலாம். அதுக்காக தான் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றுறது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு லைட்டாக அந்த தக்காளி வெங்காயம்லாம் ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். இது வந்து ஆப்ஷன், நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, 4-5 பச்சை மிளகா, ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகாவும் நான் கொஞ்சம் சாம்பார் பொடியும் போடுவேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கினது, அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 தக்காளி, புளிப்புக்கு தக்காளி தான். ஸோ தக்காளி வந்து ஒரு வெங்காயம் 2 தக்காளிங்கிறது நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ மாதிரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பொடியாக நறுக்கியே கூட போட்டுக்கோங்க, சின்ன சின்ன. அப்போ உங்களுக்கு கடையும் போது ஈஸியாக இருக்கும். பச்சை மிளகாவும் நறுக்கியே போட்டுக்கோங்க பொடியாக. ஸோ நமக்கு கடையும் போது ஈஸியாக மசிஞ்சிடும். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுட்டா அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம நல்லா மசிச்சு விட்டுறது தான். வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், பட் இது எங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கும் அவருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ் இது. தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள், 4 பச்சை மிளகாய் மாதிரி ஆட் பண்ணியிருந்தேன். அது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அது கூட வந்து 2 டீஸ்பூன் மாதிரி சாம்பார் மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பரட்டிட்டு, ரொம்ப அதிகமாகவும் தண்ணி விட வேணாம், ஜஸ்ட் அது முழுகிற அளவுக்கு தண்ணி, அந்த கத்திரிக்காயெலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வெந்து அதை தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் இல்லையா, ஈர்த்துடும் இல்லையா, அதுக்கப்புறம் நல்லா நம்ம மசிச்சு விட்டுடலாம். அதுவும் இந்த மாதிரி கீரை கடையிற சட்டிலேயே நம்ம வந்து வேக வச்சு மசியும் போது நல்லா ஸ்மூத்தாக, எது கத்திரிக்காய் வெங்காயம் தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மசிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான சைடிஷ். ஸோ இதை ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மசிச்சு விட்றது மட்டும்தான், வேறு எந்த வேலையுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளித்து விடுறது, நார்மலாக தாளிக்கிறது தான். அண்டு மசிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூட்டோடையே மசிச்சிருங்க. எக்காரணத்துக்கு ஒன்றே மிக்சியில் போட்டு சுற்றவே வேண்டாம், அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் லேசாக சூடோடையே இருக்கும் போதே நம்ம மசிச்சு விட்டுட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக மசிஞ்சிரும். இப்போ இது வேகட்டும். நான் லைட்டாக மூடி போட்டு விடுறேன். கொஞ்சம் ஆவி போகிறதுக்கு கேப் விட்டு மூடணும், இல்லைனா பொங்கி கீழே ஊற்ற தான் செய்யும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு கலரும் போதே பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் மசிஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் வெந்துச்சுனாலே, 20-25 நிமிஷம் நல்லா வெந்துச்சுனாலே
அது வந்து இந்த மாதிரி லேசாக கரண்டியில் மசிக்கும் போது இந்த மாதிரி மசிஞ்சிரும். பட் நான் மத்து வச்சு நல்லா மசித்தேன். நாங்கள் அந்தளவுக்கு மசித்தா தான் என் பசங்களும் சாப்பிடுவாங்க. எதுவும் தெரியவே தெரியாது, எது தக்காளி எது வெங்காயன்றது. டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சிடுவேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா வேக போட்டுட்டு நம்ம நகர்ந்துட வேண்டியது தான். இன்றைக்கி படிக்க வைக்கிற வேலையும் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது ஒரு டின்னர் கையில் எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. சப்பாத்தி பண்ணணும், சப்ஜி பண்ணணும், நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சட்னி பண்ணி பண்ணி போர் அடிச்சிடுச்சுன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் இது. ஸோ நான் அந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கடைஞ்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கடைஞ்சதுக்கப்புறமா நார்மலாக தாளித்து விடுறதா நான் வந்து கடுகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். காஞ்ச மிளகா உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம். எனக்கு இதுவே காரம் கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே காஞ்ச மிளகா வேறு வேண்டாம் தான் நான் போடலை. இதுக்கு நடுவில் அவங்கள படிக்க வச்சுட்டே இருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி பசங்களை படிக்க வைக்கணும், அப்படி இல்லை சட்னி சாம்பாருக்கு பதிலாக வேறு ஏதாவது சைட் டிஷ் வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு குயிக் அண்ட் சிம்பிள் இல்லையா? இப்போ நம்ம வடைக்கறி, கடலைக்கறி அந்த மாதிரிலாம் ஏதாவது குருமா ஏதாவது பண்ணோம்னா ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கணும். இது குயிக்காகவும் இருக்கும். அண்டு அதர் தென் சட்னி ஒரு ஆப்ஷன்னா இது கத்திரிக்காய் கடையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பேசிக்காக அந்த நாள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்கள 2 பேரையும் படிக்க வைக்கிறதுல தான் நாள் கரெக்டாக இருந்தது. கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கத்திரிக்காய் வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க கூட தான் உட்காந்து படிக்க வச்சுட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் நான் அன்னெசரியாக எதுவுமே ஷூட் பண்ணல. ஷூட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. சின்ன பாப்பா வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து படிப்பா, பெரியவ பெட்ரூமில் உட்காந்து படிப்பா. ஸோ 2 பேரும் படிக்க வைக்கிறத தவிர எடுக்கிறதுக்கு வேறு ஷார்ட்ஸும் கிடையாது. அண்ட் ஆஸ் யூஷுவல் கிச்சனில் என் கூட இப்போது பிரேக் எடுத்துக்கிட்டு டின்னர் பிரேக்குக்காக வந்து நிற்கிறாங்க. கூடவே தான் நிற்பாங்க. எப்போவுமே சொல்லியிருக்கேன், என்னோடய சின்ன பொண்ணும் அப்புறம் மினியும் கிச்சனில் தான் இருக்காங்க. அண்டு இந்த என்னோடய வீடியோஸ் அப்புறம் வந்து ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.